Hello friends, welcome to Students Rank. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்ல வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து ஒரு கம்பெனிலையும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து வேரி ஆகும். அதனால வந்து ஒரே விஷயத்த 2-3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியும் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றேன். ஆர்குமெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான், பெராமீட்டர்ஸ்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ ஆர்குமெண்ட்ஸ்னாலும் பெராமீட்டர்ஸ்னாலும் ஒன்று தான். சில கம்பெனியில் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸும் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கப்ப அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மக்கப் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மெத்தட்னா என்னன்னு கேட்டால் மேலே எங்கேயும் பார்க்கறது. ஸோ அதனால ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இன்னும் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து சைட் பை சைடாக நோட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்னாலும் மெத்தட்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்னாலும் பெராமீட்டர்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போ நான் ஆர்குமெண்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டேன், நாளைக்கு கொஸ்டின் வந்து பெராமீட்டர்னு என்னன்னு கேட்டோம்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஐடி கம்பெனிக்குள்ள ஒரு கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேரி ஆகும். அதனால நீங்க வந்து எந்த கான்செப்ட் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு ரிலவெண்டா ஏதாவது வேற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கானோ தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பத்தி பார்க்குறோம். அதனால வந்து ஆர்குமெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான், பெராமீட்டர்ஸ்னாலும் ஒன்று தான். நமக்கு இந்த முந்தின வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஒன்று தான், மெத்தட்ஸ்னாலும் ஒன்று தான். யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் தான் வேற, கான்செப்ட் ஒன்று தான். இப்போ ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன? சரி, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஃபங்க்ஷன் எதுக்கோசரம் உருவாக்குறோம்னா நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கோசரம் தான் ஃபங்க்ஷன் உருவாக்குறோம். சரி, இப்போ கிரைண்டர் இருக்கு வீட்டில். கிரைண்டரோட வேலை என்ன? மாவாட்டணும். மாவாட்டுறது தான் கிரைண்டரோட வேலை. ஆனா அந்த அரிசியை கொடுக்குறோம் பாத்தீங்களா, அரிசியை கொடுத்தாதான் அது மாவா அதை கிரைண்ட் பண்ணி நமக்கு வந்து மாவா ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா? சோ இந்த இடத்துல கிரைண்டர் தன்னோட வேலையை செய்யறதுக்கு என்ன தேவைப்படுது? அரிசி தேவைப்படுது. அதே மாதிரி தாங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு உள்ள நடக்கக்கூடிய வேலைக்கு வெளியில இருந்து ஒரு விஷயத்தை அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும். அப்படி வெளியில இருந்து வர விஷயத்தை அந்த ஃபங்க்ஷன் உள்ள வாங்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க ஆர்குமெண்ட் இல்லைன்னா பெராமீட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே மறக்க மாட்டீங்க. கிரைண்டருக்கு எப்படி அரிசி தேவையோ மாவை வெளியில கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் எழுதுறப்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்கக்கூடிய வேலைக்கு வெளியில இருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த இன்புட்டுக்கு பேர் தாங்க ஆர்குமெண்ட்ஸ் இல்ல பெராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? என்னோட நெக்ஸ்ட் வீடியோல டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.